ஆராதிக்க விடாதபடி சில தடைகள் இருந்தாலும் நம் ஆண்டின் மூலமாய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லோரும் அப்படியே இடத்திலே கண்களை மூடி கர்த்தரை சோதரிப்போமாக. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆறுதலின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்ரஹாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே என் கிருபை எங்களுக்கு அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே எனக்கு புதிய கிருபை நீ கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே நாங்கள் கூடி ஜெபிக்க கர்த்தாவே இந்த வேலையை நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஓய்வு நாளில் அப்பா நாங்கள் சபையிலே கூடி ஆராதிக்க விடாதபடி நிறைய தடைகள் இருந்தாலும் கர்த்தாவே தங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஆராதிக்க அப்பா அந்த ஆராதனைக்கு நீங்கள் உண்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த ஆராதனையோட மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நாங்கள் கடமைக்காக அல்லப்பா. கர்த்தாவே உண்மையாய் உண்மை நோக்கி ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா பிசாசின் கிரிகளை நஷ்டனாக இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை
ஆயுள் முழுதும் சோத்திரம். அளவில்லாவர் கிருபைகளுக்கா ஆயுள் முழுதும் சோத்திரம். என் ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையினால் நிறைந்திருக்கிறோம். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவுக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவுக்கே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவுக்கே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனுக்கே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவுக்கே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எபினேசரே நீர்தானப்பா. கர்த்தாவே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறுவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை ஆராதிப்போமாக. நம்ம கண்களை மூடி வரை எந்த காரியத்தையும் நம்ம சிந்திக்காதபடி கர்த்தரை மற்றும் நோக்கி ஆராதிக்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக எந்த காரியங்களையும் நம்ம சிந்திக்காதபடி கர்த்தரை மட்டுமே நம்ம நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் எதையும் நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ கர்த்தரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கணும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்கள் தாயின் கருவிலே அப்பா நாங்கள் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக சேனல் இருந்தாலும் அப்பா நீ எங்களை மட்டும் நீ நோக்கி பார்த்தீரே. மக்களோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்தடா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்தடா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தடால் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தடா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தடா உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது
ஆண்டவராகிய தேவனாகிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வீடுகளில் இருந்து தேவனை ஆராதிக்க, தேவ சத்தம் கேட்க கர்த்தர் நமக்கு வாய்ப்பு வசதிகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாவருக்கும் மகிமை தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். ஏசாயா 41:17. நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலாகிய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிற, விசுவாசிக்கிற அவருடைய சபையாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். சொன்னவர் பெரியவர். சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். சொன்னவரால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, வல்லமை உண்டு. அதை நான் விசுவாசிக்கட்டும், அதை நான் நம்பட்டும். அநேக நேரங்களில் வழக்கம் போல் என் சூழ்நிலைகளை பார்த்து நான் ஏமாந்து போவேன் என்று சொன்னால் என்னை விட வேறு ஏமாளி கிடையவே கிடையாது. கர்த்தர் அநேக நேரங்களில், அநேக முறை அவருடைய சபையாகிய நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்க, அந்த உபதேசத்தை நாம் மறவாமல் இருக்க, இந்த உபதேசத்திலிருந்து நாம் வழி விலகுவதற்கு பிசாசானவன் கொண்டு வரும் தந்திரமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வசனத்தை, வாக்குத்தத்தத்தை, உபதேசத்தை மறந்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் நான் ஒரு தீர்மானத்துக்குள்ள வரட்டும். ஆண்டவர் எனக்கு சொன்னதும் நிறைவேறாமல் போகாது. கர்த்தர் எனக்கு உபதேசித்த உபதேசம் அல்லது எனக்கு பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகாது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன். கர்த்தர் தம்முடைய சபையை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் கைவிடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை. தொடர்ந்து நாம் தியானிப்போமாக. யோசுவா 1:5 8 வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 8 நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு முன்பாக ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும். லட்சக்கணக்கான ஜனங்கள், இருமாப்பான ஜனங்கள், கடினமுள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேக நேரங்களில் நமக்கு முன்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம், இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய அனுபவங்களாக இருக்கலாம். எனவேதான் 2022 வாக்கு பண்ணார், நான் உன்னை கைவிடுவதில்லை, என் ஜனமே நான் உன்னை கைவிடுவதில்லை. யோசுவாவை சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தைக்கு உண்மைப்படும்படி ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்று சொல்லி, அதோடு கூட ஒரு சொல்றார், புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆண்டவர் என்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் என்னை கைவிடாதபடிக்கு சபை இந்த நாட்களில் தேவ வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாய்
நம்புகிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக நேரங்களில் என்னுடைய சூழ்நிலைகளுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அவைகளின் மீது என் நம்பிக்கை அளவற்று காணப்படுகிறது. ஆனால் என் கரத்தில் இருக்கிற வேதத்தையோ உபதேசத்தையோ வாக்குத்தத்தங்களையோ அந்த அளவுக்கு நம்ப முடியாதவர்களாய் நாம் சோர்ந்து போய் பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களாய் மாறி போகிறோம். எனவே இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்கும்படி வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் உபதேசத்தில் இரவு பகலும் தியானமாயிருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டவர்களாய் நம்புகிறவர்களாய் அவைகளை சார்ந்து வாழ்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவுக்கு அன்றைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஒரு வழி அதுதான். நான் உன்னை கைவிடுவதில்லை, மோசையோடு இருந்த போல் உன்னோடு இருப்பேன். ஆனாலும் யோசுவாவே, நீ இந்த நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் தியானிப்பாயாக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தின் மீது கர்த்தருடைய உபதேசத்தின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? எந்த அளவுக்கு அவைகளை உங்களுடையவைகளாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? நிச்சயமாகவே இது கர்த்தர் எனக்கு தந்தது என்கிற விசுவாசம் நிச்சயம் இருக்கிறது. அவைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் என்னுடையவைகளாய் எனக்குரியவைகளாய் நான் அவைகளை மாற்ற பிரயாசப்படுவதில்லை. சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள் அவைகளை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை அவைகளை விசுவாசிக்காதபடிக்கு, அவைகளை நம்பி நிற்காதபடிக்கு என்னையும் உங்களையும் ஏமாற்றுமே என்று சொன்னால் அது மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வசனத்தின் மீது உபதேசத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இந்த புதிய ஆண்டில் மாறுவோமாக. கடந்த நாட்களை பார்க்கிலும் கர்த்தருடைய வசனத்தின் மீது உபதேசத்தின் மீது சபை நாட்டம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். எனவே உலகத்தில் உள்ளவர்களை நம்புகிறவர்களை பார்க்கிலும் நாம் காண்கின்றவர்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனத்தின் மீது உபதேசத்தின் மீது எனக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை உண்டாவதாக. அநேக வசனங்கள் நமக்கு தெரியும், ஆமென். ஆனாலும் அவைகள் மீது நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வேதம் சொல்கிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதில்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகளை சாட்சிகளை நாம் கேட்போம் என்று சொன்னால், பரிசுத்தவான்களின் சாட்சிகளை கேட்போம் என்று சொன்னால், எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ மனுஷர்களும் பரிசுத்தவான்களும் சொல்கின்ற காரியம், நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினேன். இந்த பாடுகளில், இந்த போராட்டங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அல்லது கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தையை நம்பினேன், அந்த வார்த்தையை நிலைத்து நின்றேன். அந்த வார்த்தை என்னை விதமாய் மாற்றிற்று. அந்த வசனம், அந்த வாக்குத்தத்தம் அப்படியே பலித்தது. நான் அற்புதங்களை கண்டேன், அதிசயங்களை கண்டேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த வசனத்துக்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை இன்றும் ஜீவனோடு இருக்கிறது. கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசிப்பாரே என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட உபதேசத்தின் வழியாய் பேசுகிறார். கர்த்தர் நம் மீது எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்று சொன்னால், நமக்கு பிரத்யேகமான வாக்குத்தத்தங்களை தருகிறார். அவைகளை
ஒரு நாள் சில மணி நேரங்கள் அல்ல, தினந்தோறும் நான் விசுவாசிக்கிறவனாய், நம்புகிறவனாய், தியானிக்கிறவனாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலைகள் உங்களை எதிர்கொள்ளும் போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய வசனத்தை உங்கள் கரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டியது தேவ உபதேசம், தேவ சத்தியம், தேவ வார்த்தை. யோசுவாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அநேகருக்கு அதன் மீது விருப்பமும் தாகமும் நம்பிக்கையும் அற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்னை கைவிடுவதில்லை, ஆனால் நான் அவரை விட்டு விலகாதிருக்கும்படிக்கு, நான் அவரை விட்டு பின்வாங்கி போகாதிருக்கும்படிக்கு சபையாகிய நாம் அவருடைய வசனத்தை, அவருடைய உபதேசத்தை, அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம், இந்த சிந்தனை உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இரண்டாவதாக ஒரு காரியம் பார்க்கிறோம். கடைசியாக சொல்லுகிறார், புத்திமானாய் நடந்து கொள்வாய். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை என்ற பாத்திரத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் மாறும்படி நாம் புத்தி உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். உங்களுக்குள் புத்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய் மாறி போவீர்கள். ஆம், நமக்கு தேவ புத்தி தேவை. அநேகருக்கு உலகத்தை குறித்த அறிவு, புத்தி எல்லாம் உண்டு. ஒரு உலகத்தின் காரியங்களை செய்வதற்கு, ஒரு உலகத்தின் ஒவ்வொரு செயல்களையும் எப்படி நான் கடந்து வர வேண்டும் என்கிற புத்தியாய் செயல்படுவோம். ஆனால் ஆவிக்குரிய தேவ காரியங்களில் நான் புத்தி இல்லாதவர்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த புதிய ஆண்டில் அவர் என்னை கைவிடுவதில்லை, அவர் கைவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு தேவ புத்தி ரொம்ப அவசியம். நான் புத்திமானா இல்லைன்னா நான் அவரை விட்டு வழி விலகிடுவேன், ஏமாந்து போயிடுவேன். எனவே சபை இந்த நாட்களில் புத்தியா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். யோசுவா சொல்லும் போது சொல்றாரு, மேல நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த எல்லா நீதி நியாயங்களிலும் நீங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். புத்தியுள்ளவர்கள் மிகுந்த கவனமாய் இருப்பார்கள், புத்தி இல்லாதவர்கள் கவனம் குறைவாய் இருப்பார்கள். என் தேவன் எப்படிப்பட்டவர், இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், என்னை ரட்சித்தவர் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற புத்தி நமக்கு உண்டாயிருப்பதாக. அதில் மிகவும் சபை கவனமாய் இருக்க வேண்டும். என் தேவனாகி கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிறதுல கவனமாய் சபை இருப்பதாக. அநேக காரியங்கள் வேதத்தில் புத்தியை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாவருக்கும் நன்கு தெரிந்த உண்மை, 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் மிகுந்த கவனக்குறைவாய் சென்றார்கள். பார்த்துக்கலாம், அந்த நேரத்துல பார்த்துக்கலாம், அப்ப பார்த்துக்கலாம். ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகள் அப்படி அல்ல. தங்களோடு கூட எண்ணெயை கொண்டு போனார்கள். அந்த கவனம் அவர்களை கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க செய்தது. ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய கவனக்குறைவு கல்யாண வீட்டுக்குள் அவர்களை பிரவேசிக்க செய்யவில்லை.
கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை, இவர்கள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு விலகி போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த கவனமாக இருப்போமாக. நாம் உலகத்தில் வாழ்கிறோம். பாவம் நிறைந்த உலகம், துன்மார்க்கமான உலகம், ஏமாற்றம் நிறைந்தமான உலகம் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதிக கவனமாய், அதிக புத்தி உள்ளவர்களாய் தேவ காரியங்களில், தேவனுக்கு அடுத்தவைகளில், ஆவிக்குரிய காரியங்களில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லாதவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல விலகி போவார்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன்? உலகத்தில் உள்ள காரியங்களில் அதிக கவனமாக இருக்கிறேன். நான் என் தேவனுக்கு அடுத்த காரியங்களில், என் ஆவிக்குரிய காரியங்களில் நான் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன்? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மிகுந்த கவனம் தேவை. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மிகுந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் அநேகர் இந்த காரியங்களில் கவனக்குறைவாய் இருந்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் புத்தி இல்லாதவர்களாய் நடந்து, கவனக்குறைவாய் நடந்து தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல. அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகளை விடுவது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அவர்களையும் அழைத்து செல்வதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அவர்களுடைய கவனக்குறைவு, அவர்களுடைய புத்தி இல்லாத நிலை கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு சென்றது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மிகுந்த கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அதிக கவனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. தேவனால் உங்களுக்கு முன் குறிக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. எனவே ஆவிக்குரிய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் நீங்கள் மிகுந்த கவனமாய் இருந்து புத்தியுள்ளவர்களாய் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார், யோசுவா அதன்படி செய்தார். அதனால் யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாமல் நிறைவேறிற்று. யோசுவாவை கொண்டு செய்து முடிக்க வேண்டியவைகளை கர்த்தர் யோசுவாவை கொண்டு செய்து முடித்தார். நம்முடைய கவனக்குறைவுக்கு நாம் ஒரு நாளும் பிறரை குறை சொல்லிவிடவே கூடாது. என்னுடைய புத்தி இல்லாத நடத்தைக்கு நாம் பிறரை ஒரு நாளும் கை சொல்லவே கூடாது. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த கற்பாரியை பார்த்து நீ பேசு என்று சொல்லி. ஆனால் மோசே சிறிது கவனக்குறைவுள்ளவராய், சிறிது புத்தியற்ற நிலையில் ஜனங்களின் நெரிச்சலினால், ஜனங்களின் தொந்தரவினால் கற்பாரையை அடித்தார். தண்ணி வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஒரு காரியத்துக்காக கர்த்தர் மோசேயை கானானுக்குள் பிரவேசிக்க விடவில்லை. நடந்த சம்பவம் உண்மை, ஜனங்கள் செய்ததும் உண்மை. ஆனால் மோசே சொன்ன காரணமும் உண்மைதான். ஆனால் தேவ பார்வையில் அது கவனக்குறைவு. தேவனுடைய பார்வையில் அது புத்தி இல்லாத தன்மையாய் காணப்பட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த புதிய ஆண்டில் புத்தியுள்ளவர்களாய் நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கவனம் உள்ளவர்களாய் நம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. எல்லாவற்றிலும் கவனமாய் வாழ்கிறேன், உலகத்தின் அடுத்த காரியங்களில். ஆனால் என் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் எவ்வளவு கவனம் எனக்குள் இருக்கிறது.
கர்த்தர் அதை அறிவாராக. கர்த்தர் அதை காண்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில், இந்த வருடத்தின் புதிய நாட்களின் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு அடுத்த காரியங்களில் புத்தியாய் நடக்க, கவனமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். தீர்மானம் எடுங்கள், அதில் நிலைத்திருங்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் கைவிடாதபடிக்கு நான் பாத்திரவனாய் என்னை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய சித்தம், திட்டம், தீர்மானம் இந்த ஆண்டில் என் மூலம், உங்கள் மூலம் நிறைவேற்றப்பட நம்ம இந்த வருஷத்தின் துவக்க நாட்களில் ஒப்பு கொடுப்போமாக, அர்ப்பணிப்போமாக. நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, கவனமாயிருக்க எனக்கு கிருபை தாரும். ஆவிக்குரிய காரியங்களில், உமக்கு அடுத்த காரியங்களில், உடைய சபையின் அடுத்த காரியங்களில், உடைய ஊழியக்காரருக்கு அடுத்த காரியங்களில் நான் ரொம்ப கவனமாயிருக்கணும் ஆண்டவரே. நான் ரொம்ப புத்தியாயிருக்கணும். ஜெபிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய நினைத்தது நமக்கு தடைபடாது, தடைபடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. முதலாவது நாம் தியானித்தோம் அவருடைய வசனத்தை, உபதேசத்தை, சத்தியத்தை. இந்த நாட்கள் அதிகமா சபை நம்பும். அவர் வசனம் தான், அவர் உபதேசம் தான், இதற்கு மீறி ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மீது, இந்த ஜீவனுள்ள வசனத்தின் மீது, இந்த ஜீவனுள்ள சத்தியத்தின் மீது அசையா நம்பிக்கை உடையவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் வசனத்தின் மீது, உபதேசத்தின் மீது நிற்கிறவர்களாய் சபை மாறட்டும். இரண்டாவதாக, கவனமாயிருந்து புத்தியாய் நடந்து கொள்வீர்களாக. இந்த கவனம், இந்த புத்தி உலகத்துல ரொம்ப அழகா செய்யறோம். அதை விட ஆவிக்குரிய காரியங்களில், என் தேவனுக்கு அடுத்த காரியங்களில், சபைக்கு அடுத்த காரியங்களில் நான் ரொம்ப கவனமாய் புத்தியாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமாக. கண்களை முடிச்சு ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குடும்பமாய் வீடுகளில் இருந்து ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை கனம் பண்ணி ஆராதிக்கிற உடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்களுக்குள்ளே நீர் கடந்து வருவீராக. இப்பொழுதே தேவ பிரசன்னமாக இறங்கி வந்து குடும்பத்தில் இருக்கிற, இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்பட்ட சத்தியத்தின்படி உடைய வசனத்தை நம்பட்டும், உடைய உபதேசத்தை நம்பட்டும் அப்பா. எங்களுக்கு அந்த கிருபையை தாருமாவியானவர், கிருபையை தாருவீராக. இந்த புதிய ஆண்டில் சூழ்நிலைகளை அல்ல, எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை அல்ல, யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் சொன்னது அல்லப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தம், உம்முடைய திருவசனம், உம்முடைய உபதேசம் எங்களை நம்பிக்கைக்குரியவர்களாய், அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிற கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களில், ஆண்டவரே, எங்கள் குடும்ப காரியங்களில் எவ்வளவு கவனமாய், எவ்வளவு புத்தியாய் இருக்கிறோம். ஆனால் உமக்கு அடுத்த காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில், சபைக்கு அடுத்த காரியங்களில் மிக கவனக்குறைவாய் இருக்கிறோம். புத்தி இல்லாதவர்களை போல் நடந்து கொள்கிறோம். ஆண்டவரே, யோசுவாவை பார்த்து சொன்னீர், கவனமாயிரு, புத்தியாயிரு. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மிகுந்த கவனம் உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. யோசுவாவை கொண்டு நீ செய்ய நினைத்தது தடைபடாமல் நிறைவேறினது போல இந்த புதிய ஆண்டில் எங்களை கொண்டு செய்ய வேண்டியதை எங்களை கொண்டே செய்து முடிப்பீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நீருடைய ஜனமாகிய எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, யோசுவாவை பார்த்து சொன்னது போல இன்று எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, நீ கைவிடாதபடி அதற்கு பாத்திரங்களாய் வாழ்ந்து கொண்டு உடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.